வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் சக்தி டெக்னிக்கல் விஷன். ஸோ தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, ஐ லாஸ்ட் மை மணின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ எதனால் மணியை வந்து நான் லாஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ போகிற எல்லா தரப்பான வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு UPI அப்ளிகேஷன் மூலமாக நான் வந்து ஒரு 2000 வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன UPI அப்ளிகேஷனுக்கு வந்து நான் சொல்லலை. இது வந்து மேஜராக எல்லா UPI அப்ளிகேஷன்ஸ்லேயும் நடக்கிறது தான், சரிங்களா? அப்போ வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க எதுலலாம் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு. UPI அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, PayTM எல்லாமே வந்து ஒரு UPI அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ அந்த UPI அப்ளிகேஷன் மூலமாக ஒரு 2000 வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன், சரிங்களா, என் ஃப்ரெண்டுக்கு. ஸோ இந்த 2000 வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு, பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு, 2000 டெபிட் ஆகிடுச்சு அப்போவே. ஆனால் வந்து ரிசீவ் ஆகலை. இது வந்து ஒரு எமர்ஜென்சி விஷயத்துக்காக நான் வந்து நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி சரி அப்போவே நான் வந்து ஃபோன் பண்ணி ஹெல்ப் சப்போர்ட்டுக்கு இது பண்ணி அவங்க எப்படியும் நம்பரை பிடிச்சி நான் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சைட்லேருந்து எல்லாமே பேமெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதாவது எங்கள் சைட்லேருந்து எல்லாமே இனிஷியேட் ஆயிடுச்சு, இனி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு வரல, வந்ததுன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வரும், இல்லை அவங்களுக்கு வந்து பேமெண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பேங்க்கில் வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நான் ஒரு பேங்க் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பேங்க்குக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு UPI அப்ளிகேஷன் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், எனக்கு வந்து பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் வந்து ரிசீவருக்கு போகலை, அவங்ககிட்ட கேட்டதுக்கு உங்கள் சைடில் வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஆனால் டெபிட் ஆகிருக்கு, உங்கள் பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கு, நீ வந்து எங்கள் சைட்லேருந்துமே என்ன இது ஆகலை, எங்கள் சைட்லேருந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பேங்க் சைட்லேருந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம், எங்கள் சைட்லேருந்து அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ரிசீவர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்களும் வந்து இந்த மாதிரி பேமெண்ட் வந்து எங்களுக்கு இனி இனிஷியேட் ஆகலைன்னு சொன்னாங்க, இனி எங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து என்ன இதில் இதாகிடுச்சு, இப்போ வந்து நான் அனுப்பிச்ச பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, நான் அனுப்பிச்ச பேங்க்கிட்ட கேட்கும்போது இவங்கள ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அந்த UPI அப்ளிகேஷன் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கிட்ட கேட்டால் இவங்க தான் வந்து இவங்க மேலே தான் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் மேலே இஷ்யூ? அப்போ வந்து பேமெண்ட் வந்து நான் யாரை நம்பி அனுப்புகிறோம்? பேமெண்ட் வந்து நம்ம வந்து இந்த இப்போ UPI அப்ளிகேஷன் வந்து நம்பி அனுப்புகிறோன்னா அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நம்ம ₹1 வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம்னாலும், UPI அப்ளிகேஷன் மூலமாக சென்ட் பண்ணுறோம்னாலும் அவங்க ஆப் மூலமாக தான் சென்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ₹1 வந்து அவங்க தான் பொறுப்பு, சரிங்களா? இவங்களே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் வந்து சொல்கிறாங்கும் போது நம்ம வந்து ஏன் பேங்கிங் வெப்சைட்டு அப்ளிகேஷன் மூலமாக பண்ணக்கூடாது? அவங்களே வந்து சொல்கிறாங்க பேங்க்லேயே, நீங்கள் அந்த மாதிரி UPI அப்ளிகேஷன் வந்து அர்ஜென்சிங்கும் போது வந்து நீங்கள் வந்து அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள், அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்ட கேட்கலாம், வந்து அது எங்களுக்கு கரெக்டாக என்ன இஷ்யூ நடந்துகிட்ருக்குங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லலாம், இப்போது உங்களுக்கு தான் வந்து ட்ரபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து யார் சைடில் தப்பு, இது இவங்க சைடில் தப்பா அவங்க சைடில் தப்பாங்கிறது தெரில. ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் வந்து இப்போ ஒரு அமௌண்ட் அனுப்புகிறோம்னா ₹1 அனுப்புகிறோம்னாலும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ அனுப்பலாம் அவ்வளோ அனுப்பலாங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஆட் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அனுப்புகிற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ நம்ம பேசாமல் நம்ம இதுக்கே போய்க்கலாம்ல, இது வெப்சைட்டு அப்ளிகேஷன்ஸ் மூலமாக போய்க்கலாம்ல. அதில் என்ன ஒரு இதுனா, உங்களுக்கு வந்து அதில் அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரு அதெல்லாம் வந்து இன்புட் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இதில் ஜஸ்ட் மொபைல் நம்பர் இருந்தால் போதும். அது ஒரு அட்வான்டேஜ். எல்லாத்துக்குமே வந்து ஒரு இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் கூட நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத எல்லாரும் இது பண்ணுவாங்க, அதுதான் வந்து இது பண்ணுவாங்க, விரும்புவாங்க. ஆனால் இதுவும் தெரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக அர்ஜென்ட்டாக வந்து ஒருத்தங்களுக்கு பேமெண்ட் பண்ணுங்கும் போது நீங்கள் இது மூலமாக பண்ணிக்கோங்க. நிறையா பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணுறது, DTH பண்ணுறது எல்லாமே அதிலே UPI அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. என்ன உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து மேனுவல் அக்கௌண்ட் நம்பர் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு நான் கேட்டால். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு பேமெண்ட்டுங்கிறது வந்து நம்ம அவ்வளோ இது பண்ணுறோம். இன்னும் எனக்கு அந்த 2000 வந்து வந்து எனக்கு சேரல, யார் சைடில் ப்ராப்ளங்கிறது தெரில. சரின்னு சொல்லிட்டு நான் பேங்க்கில் போயிட்டு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருக்கேன். அதை வந்து ரிட்ரீவ் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
சரிங்களா. வந்துரும்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சியாக பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து யூபிஐ அப்ளிகேஷன்ஸில் வந்து கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் பழகிக்கங்க, சரிங்களா. ஏதாவது நீங்கள் பேங்கிங் வெப்சைட்டு, பேங்கிங் அப்ளிகேஷன்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் பழகிக்கங்க. அதுலேயே வந்து யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து பேங்கிங் சாஃப்ட்வேரில் தான் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் அர்ஜென்சிங்கிறனால அவங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்கக்கிட்ட இல்லைங்கிறனால அவங்க மொபைல் நம்பரில் வந்து நான் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணேன், சரிங்களா. அது இப்படி போய் இதாகிடுச்சு. ரொம்ப நாளாக நான் பண்ணலை, அது இப்படி போய் இதாகிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அமௌண்ட் வந்துடும். நான் வந்து திருப்பி அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு அவேர் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அதுக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக நடந்தது வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்டேன். இது வந்து எந்த இதுவும் கிடையாது, சரிங்களா. ஸோ நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரபிள் இருந்துச்சுங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறத வந்து நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் அவேராக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து யூபிஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ண பழகிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சக்தி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.